Vanakkam. There has been an increase in number of cases in Puducherry, which is a cause for concern. There are people who have entered Puducherry in the last 1 week, mostly from outside the state, which is numbering 4090, which we are tracking. Tracking such a large number is a very difficult task, though we are on the job. In the last 2 days, we have finished quite a significant number of people by way of tracking and tracing. Our tracking and tracing can become better if the people of Puducherry help us. I am requesting all Puducherrians to come forward and do a community tracking. If your neighbors are coming from outside, please intimate the police, the revenue officials or the health officials that your neighbors have come from outside, and we would want to check them so that there is no local transmission. That is the biggest challenge that we have, because we presently have 2-3 cases which contact tracing is becoming very difficult with the opening of the economy. People are moving around. Social distancing is not at its best. The downloading of Arogya Setu app is not very encouraging. So it puts a lot of pressure on the community to keep telling us wherever there is a person who has come from outside, so that we can trace him and keep you safe. Your safety is going to help us in ensuring that Puducherry does not have a surge in positive cases, because what we have seen in the last few days is across the country there has been an addition of nearly 5,000 to 6,000 cases every day, which is not a very good sign. So breaking the chain of contact initially is what we are attempting to do in Puducherry. Once we achieve that, we will ensure that the virus spread in Puducherry is kept to the bare minimum. Thank you. வணக்கம். இன்று புதுவையிலே நேற்று கூறியது போல 29 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 29 நபர்களில் கண்ணூரை சேர்ந்தவரும் சென்னையை சேர்ந்தவரும் ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்த இருவரும், டயாலிசிஸ் செய்து வரும் ஒருவரும், இருதய நோவுக்காக அங்கே ரெஃபர் செய்யப்பட்ட ஒருவரையும் சேர்த்து 29 நபர்கள் நேற்று வரை பாதிக்கப்பட்டிருந்தார்கள். நேற்று மாலை இருவர், முத்தியால்பட்டியை சேர்ந்த 56 வயது நபர் ஒருவரும், முகாம்பிகை நகரை சேர்ந்த 26 வயது நபர் ஒருவரும் புதிதாக கொரோனாவாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆகையால் மொத்தம் 31 நபர்கள் புதுவையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு தகுந்த சிகிச்சை நடைபெற்று வருகிறது. அதல்லாமல் மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நபர் கொரோனா இருப்பதால் கண்டறியப்பட்டு ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜிப்மரில் தற்பொழுது 4 நபர்கள் கொரோனா பாசிட்டிவாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இப்போது இதுவரை நாம் 6535 டெஸ்ட்டுகள் செய்திருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட 6429 டெஸ்ட்கள் நெகட்டிவாக வந்திருக்கிறது. மேலும் இந்த கான்டாக்ட் ட்ரேசிங் மூலம் பல நபர்களுக்கு இந்த தொற்று இருப்பதற்காக நாங்கள் பரிசோதனை செய்து வருகிறோம். இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் 7 நபரும், எம்ஆர்எஃப் சம்பந்தப்பட்ட ஒரு 6 நபர்களும் இந்த கடைசி ஒரு 10 நாட்களில் நமக்கு ஒரு எண்ணிக்கை நபர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது வெளியிலிருந்து வரும் இந்த தொற்று அல்லாமல் சமுதாய பரவல் ஏற்பட்டிருக்குமா என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டு எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிலிருந்து வருவதை மட்டும் அல்லாமல் இந்த நோய் தொடர்புள்ள அனைவரையும் பரிசோதனை செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் உத்வேகப்படுத்தி வருகிறோம். இதுவரை 4090 நபர்களை சில பேருக்கு நாங்கள் டெஸ்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அதன் முடிவை நாங்கள் அமைச்சரிடம் சமர்ப்பிப்போம். அது மட்டுமல்லாமல் இப்போ இந்த ஆரோக்கிய செயலியை நேற்று அமைச்சர் அவர்கள்
அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது 1250 பேரில் 700 பேர் மட்டும்தான் அதை பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள். அதனுடைய காரணத்தை நாங்கள் கேட்கும்போது அவர்கள் வந்து சில பேர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை என்பதும், சில பேர் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தும் அதை செயல்படுத்தவில்லை என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆகையால் வந்து அந்த ஆர்எம்ஓ அவர்களும் நர்சிங் மேட்ரன் அவர்களும் சார்ஜென்ட் அவர்களும் ஒவ்வொருவரும் அவர்கள் வந்து காலையில் கையெழுத்திட வரும்போது அந்த செயலியை பதிவிறக்கம் செய்யும்போது வலியுறுத்தும்படி கூறியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சமுதாயத்திலே இப்போ இந்த தொற்று பரவி வருகிறது என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டு உள்ளதால் மக்கள் வந்து மிகவும் விழிப்புணர்வும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஈகை பெருநாளான அன்றுக்கு மக்கள் சிறப்புடனும் கட்டுப்பாடுடனும் இதை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மற்றவர்களும் அதே வழியை கடைபிடித்து நாம் கவனமுடன் இருந்தோமானால் புதுவை கொரோனா இல்லாத மாநிலமாக மாற்றலாம் என்று கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி வணக்கம். 2 இருக்கு. ஒன்று இல்லை சார், முத்தியால்பேட்டை கேஸ் 1, பாண்டி 3, கடலூர் 1. ஹார்ட் டிசீஸு, டயாலிசிஸு, அதுக்கப்புறம் முத்தியால்பேட்டை, கடலூர். டிஸ்சார்ஜ் சார். அப்புறம் சார் நியூ கேஸ் பாண்டி. சார், இப்போ இந்த மொத்தம் இந்த பேஷண்ட்டில் இந்த தொடர்பு இல்லாமல் வந்தவங்க ஏதாவது இல்லை? யாரும் எல்லாமே அந்த அதில் இப்போ இன்றைக்கி கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு எம்ஆர்எஃபோட தொடர்பு உள்ளவர். முதல் நம்பர் கண்டுபிடிச்சவர் எம்ஆர்எஃபோட தொடர்பு இல்லை. 2வது தொடர்பை நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். எஸ், 4th கிராஸ். நேற்று சொன்ன 4th கிராஸ். இல்லை சார், அந்த குப்பையில் பொருள் சேகரிப்பு இருப்பாங்களா, அவங்க மட்டும்தானே? அவங்க வந்து பல இடங்களில் குருமாம்பேட்டை, குருமாம்பேட்டில் பல இடங்களுக்கு அலையிறதுனால அவங்களுக்கு ஜுரம் இருக்குதுன்னு வந்தாங்க. ஒரு 70 வயது அந்த பெண்மணிக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா பல இடங்களுக்கு போகிறாங்க, டெஸ்ட் பண்ணால் அவங்க பாசிட்டிவ் இருக்குது. அங்கே 4 பேருக்கு இருக்குது குருமாம்பேட்டில் 4 பேர். ஒரு கடை, அண்ணன், தம்பி, அம்மா, அப்புறம் இந்த அம்மா ரேக் பிக்கப். The problem is today there could be some areas where there is community transmission. That is where I am scared. If it is international traveler or I have no problems because we know the source. If it is local transmission from some area, then it is very difficult because that person is moving in the whole city. If you go to the market, say for half an hour, you will cover 20 shops. Your touch points are very many. அதுக்காக ஆரோக்கிய சேத்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆள் எத்தனை